பிஹைண்ட் ஃபுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். மெரினா பீச்சில் தான் இருக்கேன். இப்போ மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை பயங்கர பாப்புலராக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சுந்தரி அக்கா கடை. சுந்தரி அக்கா கடை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவிந்தம்மா சாப்பாட்டு கடைன்னு ஒரு கடை இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைஜீனிக்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டெல்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ப்ரிப்பரேஷனாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சரி, அங்கே என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே என்னெல்லாம் ஐட்டம் இருக்குன்னு அந்த கடையோட போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. மணி 12 தாங்க ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. கஸ்டமர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மதியம் நேரத்தில் மட்டுமே ஃபுட் ரெடியாக இருக்குமா டவுட்டே வேண்டாம். வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். கோவிந்தம்மா சாப்பாடு கடை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே சீ ஃபுட் ஷாப்ஸ்லாம் ப்ரானு, கடம்பா, சங்கரா, கிராபு இதெல்லாமே பயங்கர பாப்புலராக இருக்கும். ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். நம்ம கோவிந்தம்மா சாப்பாடு கடையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் மசாலா போட்டுனுக்குறேன். மசாலா ஓகே. இது எப்படி பட்டு மடா போட்டு எவ்வளோ ஊற வைப்பீங்க ஆக்சுவலா? இது ஒரு 1 hour ஆகும். போட்டு வச்சேன்னா வரவங்களுக்கு போட்டு கொடுத்துனே இருப்போம். எல்லாமே 12 மணிக்கு நான் வந்து பார்க்குறேன். எல்லாம் ரெடியாக இருக்கு. அப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க வேலையெல்லாம்? 9 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவோம் எல்லாமே. நாங்கள் லஞ்சுக்கு நீங்கள் மார்னிங்லேருந்து வேலையை ஆரம்பிச்சிருவீங்களா? இதில் பாறை இருக்குது, கிழங்கா இருக்குது, இது சீலா இருக்குது, வஞ்சிரம் இருக்குது, பாறை 6 இருக்குது, நெத்திலி 6 மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, அப்புறம் எறா, கடம்பா, நண்டு. அடடா, நான் ஆக்சுவலாக சிக்கன்லாம் 65, 85 கேள்விப்பட்டிருக்கேன். மீன்லையும் இதெல்லாம் இருக்குங்கிறது உண்மையாகவே இங்கே வந்து தாங்க நான் கேள்விப்படுறேன். சூப்பர். உங்கள் கடையில் எந்த ஃபிஷ் வெரைட்டி அதிகமாக கஸ்டமர்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க? மீன் 65 ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பயங்கர ஸ்பெஷலாக இருக்குமோ? இப்போ கூடி சீக்கிரம் இப்போ நானே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது நம்ம உங்களுக்கும் சரி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்ல போகிறேன், நம்ம வியூவர்ஸ்க்கு நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு கடையில டேஸ்ட்டுமே அந்த மசாலாவில் தான் இருக்கும். உங்கள் மசாலாவில் ஏதாவது சீக்கிரட் ஒளிஞ்சிருக்கா? அதுதான் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ரெசிபி எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? அதான் சீக்கிரட்டுங்கிறனாலயா? கடையில் வாங்குறீங்களா நீங்களா அரைச்சிக்கிறீங்களா? எல்லாமே வீட்டில் அரைக்கிறேன். அதனால தான் கைப்பக்குவம் அப்படிங்கிறதா? பயங்கர பிஸியாக இருக்காங்க. காலையில் 9 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சாப்பாடு வைக்கணும், குழம்பு வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான். ஆனால் மீன் பொரிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக கஸ்டமர்ஸ் கேட்டோன்னே சுட சுட மொறுன்னு மீன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வாழை இலையில தான் கொடுக்குறாங்க. அது பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அக்கா, ஆக்சுவலாக உங்கள் கடை எத்தனை வருஷமாக இருக்குக்கா? ஒரு 17 வருஷமாக இருக்குது. 17 வருஷமாக இருக்குது. இப்போ மீல்ஸ் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? மீன்ஸ் ஒரு மீன் ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு வரும். 100 ரூபாயிலேருந்து 70 ரூபாய் வரைக்கும் இருக்குது. சாப்பாடு என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? சாப்பாடு 60 ரூபா முட்டை வச்சு, மீன் சாப்பாடு 100 ரூபாய் அன்லிமிட்டட். இல்லை சாப்பிட்டு வாங்கிக்கலாம். ரசத்துக்கு, மோருக்கு எல்லாமே. ஓகே. அப்போ குழம்புல என்ன வெரைட்டிஸ் இருக்கா? மீன் குழம்பு போக மீன் குழம்பு இருக்குது, கறி குழம்பு, நண்டு குழம்பு, சாம்பார், ரசம், மோர் எல்லாமே பயங்கரம். அப்போ பொரியல் ஏதாவது கொடுக்குறீங்களா? பொரியல் இருக்குது. அதுக்கு முட்டைக்கோஸ் அந்த மாதிரியா? முட்டை. சூப்பர் 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 சூப்பர். வேறு லெவல் இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மொறுன்னு வந்துட்டு இருக்கு. என்ன மீன் இது ஆக்சுவலாக? இது மடவை மீன். மடக மீன். பரவாயில்ல. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் நான் கேள்விப்படாத வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நெத்திலி, எறா, ஐலா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய புது பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க.
வாவ், பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மசாலாவை தடவி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறாங்க. இப்போ எண்ணெய் எப்படிக்கா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் என்ன யூஸ் பண்ணுறீங்க? கடலை எண்ணெய் தான் சார், கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். சரிக்கா. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணுவாங்க. அது எண்ணெயில் டேஸ்ட் இருக்குதா? கடலெண்ணெய் டேஸ்ட் தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். மீன் பொரிக்கும் போது கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் கிடைக்கும். வாசனையாக இருக்கும், விரும்பி சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. அக்கா, பயங்கர காஸ்ட்லியான மீன்னா வஞ்சர மீன் தான், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வஞ்சரம் உங்ககிட்ட இருக்கா? ஆமாம், வஞ்சரம் விரும்பி நல்லா நிறைய போவோம். கையிலே வச்சிருக்காங்களே. வஞ்சரம் ஆர்டர் கேட்டுக்கிறாங்க, போடுறோம் இப்போ தான் நாங்கள். நம்ம ஆடியன்ஸு காட்டுங்க, மக்களுக்கு வியூவர்ஸ் காட்டுங்க. அதை பார்க்கும்போது பொரிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடணும் போல தான் இருக்குது. பட் நம்ம ஆர்வத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படியே போடுறாங்க. வா, இது எப்போ பொரிச்சு எடுப்பாங்க, எப்போ சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு நமக்கே பார்க்குற எனக்கே பயங்கர டெம்ட் ஆகுது. ஒரு தோசைக்கல்ல இத்தனை வெரைட்டி ஆஃப் மீன் வெந்துட்டு இருக்குது. இது எல்லாமே தனித்தனி டேஸ்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணதான். இனியும் கொஞ்சம் நிமிஷத்தில் அவங்க பிளேட்டுக்கு போகுது. இது என்னதுக்கா? அது மட்டன் சார், மட்டன் தலைக்கறி. இது இறால். சீ ஃபுட்டு, சிக்கனு, மட்டன் சொல்லிட்டு இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க கோவிந்தம்மா சாப்பாடு கடையில். இப்போ மெரினா வந்தீங்கன்னா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. தலைக்கறி எவ்வளோக்கா? தலைக்கறி 120 சார், இறால் 150. பயங்கரம். இதெல்லாம் எப்படி எல்லாம் பெரிய நண்டா இல்லை எல்லா சைஸ் நண்டு இருக்கா? எல்லாமே சைஸ் எப்படி வருதோ அப்படி போடுவோம். அக்கா, எங்கேருந்து வரீங்கக்கா? நாங்கள் ஆற்காடு. ஃபர்ஸ்ட் டைமா இல்லை முன்னாடி வந்திருக்கீங்களா கடைக்கு? ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? சாப்பாடு சாப்பாடு, மீன் குழம்பு. மீன் குழம்பு எப்படி இருக்குது இந்த கடையில்? நல்லா தான் இருக்கு. நீங்கள் சமைக்கிறதோட நல்லா இருக்கா? அடிக்கடி சொல்கிறாங்க. ஓ, நான் சமைக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? நல்லா இருக்கா? ஓ, நீங்கள் சமைக்கிறதா பெட்டராக இருக்குது. இந்த மீன் குழம்பு சாப்பிட்ருக்கீங்க இல்லையா? மீன் குழம்பு இதுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட்டில் வேறு எங்கேயா சாப்பிட்ருக்கீங்களா? இல்லைங்க, இங்கே தான் சாப்பிட்றோம். ஈரோட்லேருந்து வரீங்க? கொங்கு மண்டலத்துலேருந்து வரீங்க? சரி, ஓகேக்கா. ஃபர்ஸ்ட் டைமா? யூஸ்வலாகவே இந்த வெளியூர்லேருந்து சென்னை வர்றவங்க எல்லாமே வந்து ஒரு சில இடங்களை செலக்டிவாக சூஸ் பண்ணி சாப்பிட போவாங்க. எதனால் இந்த கடை சூஸ் பண்ணி வந்தீங்க? எல்லாம் கூப்பிட்டாங்க, 60 ரூபா சொன்னாங்க. சரி, அதனால வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்டு லைவாக டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அக்கா, நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கோங்க. பக்கம் பீச் பக்கம் வந்தீங்கன்னா கோவிந்தம்மா லைவ் ஃபுட்டு கடைக்கு வாங்க, வந்து பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. கோவிந்தம்மா சாப்பாடு கடை. இப்போ நம்ம அங்கே பார்த்த ஐட்டம்லாம் இப்போ நம்ம பிளேட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ மீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் அப்படியே முழுசாக வச்சுருக்காங்க, முட்டையோடு இருக்க, பக்கத்தில் பொரியல் வேறு வச்சுருக்காங்க. சைட் டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா வந்து நண்டு குழம்பு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, மோர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷீலா மீன் இருக்குது, பாரா 65 இருக்குது, மட்டன் தொக்கு இருக்குது, இறா இருக்குது, எல்லாம் இருக்குது. இனி சாப்பிட்றது மட்டும்தான் பேலன்ஸு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எதை டேஸ்ட் பண்ணலாம்? ஓகே, மீன் குழம்பு தான் ஆரம்பிப்போம். கொஞ்சோண்டு மீன் குழம்பு ஊற்றி அப்படியே லைட்டாக பிணைஞ்சு தேவாமிரத மாதிரி இருக்குங்க. வேற லெவல். அப்படியே சாப்பிட்டா எனக்கு கரெக்டாக பக்குவம் பத்தாது. நான் இப்படி வச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்றேன். கரெக்டாக வெந்திருக்குது, சூப்பராக இருக்குது. பாரா 65 கடையோட பயங்கர ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. சிக்கன் 65 நிறையா சாப்பிட்ருக்கேன், பாரா 65 தான் சாப்பிட போகிறேன். பாருங்களேன், கரெக்டாக வெந்து அந்த மசாலாலாம் கரெக்டாக ஊறி எடுத்துருக்குறாங்க. பார்த்தா ஆக்சுவலாக பார்க்குறப்ப சிக்கன் மாதிரி தான் இருக்குது. சரி, அதே ஃப்ளேவர் தான் வருது. மீனோட அந்த டேஸ்ட்டும் இருக்குது, சூப்பராக இருக்குது. யாரா ஆஹா, இந்த மெரினா பட்டினம் பார்க்க எல்லா இடத்துலையுமே இந்த இறா பயங்கர பாப்புலராக இருக்குது. மட்டன் தொக்கு, ஷீலா மீன் சொல்லுவாங்க இதை. ஆஹா, அதுதான் ரசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டலுக்கு போய் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சென்னையில் இருக்கிற எல்லா வெரைட்டியுமே டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வாரமே உங்களுக்கு வந்து நிறைய இடங்களுக்கு போய் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி
உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பிஹைண்ட் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்டார்டா சைனிங் ஆஃப் விஜய் கார்த்திக்.